அந்த ஏக்காதர்சி அதாவது ஒரு காலத்தை மட்டும் பாக்குறாங்களா இருக்கக்கூடாது. எங்களால முப்பரிமாணம் மாதிரி இந்த 3 காலத்தையும் இப்பயும் பார்க்கக்கூடியதா திரிகாலதரிசியா இருக்கணும். Therefore, we know why this vinash has to happen. அதனால எங்களுக்கு தெரியும் ஏன் விநாசம் நடக்க வேணும் என்று. Plus, we know there is benefit merged inside it. அப்ப அதுல ஒரு நன்மை எப்பயுமே அமிழ்ந்து இருக்குது என்றது எங்களுக்கு தெரியும் தானே. It is said that through the destruction, the gates of paradise open. அழிவின் மூலம்தான் சொர்க்கத்திர வாசல் திறக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். Now, what is it that people want most today? அதுதானே இப்ப மக்களுக்கு வேணும். நிறைய பேருக்கு இப்ப அதுதான் வேணும், சொர்க்கம். People want peace of mind. மக்களுக்கு மன அமைதி தேவைப்படுது. People seem to be tired of the ongoing struggles and the stresses and the problems in the world. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற பிரச்சனைகள் அழுத்தங்களால மக்கள் சரியான களைப்படைஞ்சு போயிருக்காங்க. So through this vinash, the majority of souls will receive mukti. They'll become free from the suffering of the Iron Age. இப்ப விநாசத்துல என்ன நடக்கும்னா அதிகமான ஆத்மாக்களுக்கு முக்தியை பெற்றுக் கொள்ளுவாங்க. அதாவது இந்த கலியுகத்துல துன்பங்கள்ல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். And what will we have? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Jivan Mukti, right? Jivan Mukti. So we know this is what's coming up after these final scenes. இந்த கடைசி காட்சிகள், இறுதி காட்சிகளுக்கு பிறகு என்ன வரும் என்று எங்களுக்கு தெரியும் தானே. And in fact, we are making it happen. We are causing it to happen. உண்மையா நாங்க தான் உருவாக்குறோம். அந்த இறுதி கணங்கள், அந்த காட்சிகளை உருவாக்குறார்கள். அது நடக்கிறதுக்கு காரணமானார்கள் நாங்க தான். Baba has said that we souls are the hands of the clock of time. நாங்க தான் கடிகாரத்துல, அதாவது இந்த நேரத்துல கைகள், கரங்கள் நாங்க தான். As we become pure, as we conquer the vices, we are pulling the golden aged world closer. நாங்க விகாரத்தை வெற்றி கொள்ளக்குள்ள, நாங்க தூய்மையாகக்குள்ள, நாங்க சத்திய யுகத்தை கிட்ட இழுக்கிறோம். அவ்வளவுதான். So for something new to come, something old has to finish. ஏதாவது புதுசு வரக்குள்ள அந்த பழையதா இருக்கிறது முடிவடையும். So for us, when we hear about what's happening in the world, our job is not just to feel bad or to feel panicky, but it is to help. இந்த உலகத்துல நடக்கிற அந்த சம்பவங்கள் அதுகளெல்லாம் பார்க்கக்குள்ள நாங்க கவலைப்பட வேண்டியதோ இல்ல அடிப்படையா உணர வேண்டியதோ இல்ல. நாங்க செய்ய வேண்டியது உதவி செய்ய வேணும். Baba said once for Brahmins, if you hear of some bad event in the world, it's not that you tell each other, oh, did you hear what happened? Did you see what happened? That's what ordinary people do. இந்த உலகத்துல ஏதாவது நடக்கக்குள்ள நீங்க மற்றாக்கள மாதிரி கதைக்க தேவையில்ல. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது, இப்படி நடந்தது தெரியுமா அப்படி என்ன நாங்க கதைக்க தேவையில்ல. அது சாதாரண மனிதர்கள் கதைக்கிறது. Okay, Baba said you hear the news, but don't get lost in unnecessary details. நாங்க இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளலாம், கேட்கலாம். ஆனா தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அதுல தேவையில்லாத இந்த விரிவாக்கத்துக்குள்ள நாங்க அதுக்குள்ள போய் அதுக்குள்ள துளைக்க தேவையில்லைங்களே. So at that time we have to play the role of being a bestower of peace. அதனாலதான் நாங்க பெஸ்ட், அதாவது அமைதி அருள்பவர்களா நாங்க இருக்கணும். That's what Brahmins do. When something happens, we sit together, we have the pasya, we send peace, we send light, we send Baba's energy, so the souls who are suffering receive some comfort. அதனாலதான் ஏதாவது இந்த உலகத்துல நடந்தா நாங்க பிராமண ஆத்மாக்கள் ஒன்று கூடி ஒன்றா இருந்து அமைதியில அதிர்வலைகளையும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் பாபாட. அதே நேரம் அந்த துன்பப்படுற ஆத்மாக்கள் அந்த அமைதி அதிர்வலைகளை உள்வாங்கி அவங்க அதுல நன்மை எடுத்துக்கொள்வாங்க. This is also known as the time of settlement. அதோட இந்த நேரம் கணக்கு தீர்க்கும் காலம் என்றும் அறியப்படுது. All the unsettled karmas have to be settled very fast. தீர்க்கப்படாம இருந்த கணக்குகள் எல்லாம் விரைவா தீர்க்கப்பட வேண்டும். Once Baba had said back in the 80s when there was a
a big gas leak in Bhopal in India, and many people died. 80கள்ல பாபா ஒரு முரளியில பற்றி சொல்லியிருந்தாரு. ஏண்டா கோபால்ல அந்த விஷவாயு கசிவு ஏற்பட்டு நிறைய மக்கள் இறந்தவங்க தானே. அந்த நேரம் இதை பற்றி பாபா சொல்லியிருந்தாங்க. Baba said the machinery of clearing karma is now working faster. அப்பவே பாபா சொல்லியிருந்தவர் அந்த கர்ம கணக்க தீக்கிற அந்த காட்சி வந்து சரியான விரைவா நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி. So it's like, when you come to a deadline, you work faster to meet the deadline. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு காலக்கெடு விதிக்கப்படக்குள்ள ஏதாவது ஒரு வேலைக்கு எதுக்கோ நாங்க வந்து அந்த காலக்கெடுவை அண்மிக்கக்குள்ள சரியான விரைவா இயங்குவோம் தானே, கடன்னு வேலை செய்வோம் தானே. அந்த மாதிரிதான் இப்ப கணக்கு விரைவா தீர்க்கப்படுது. So all this knowledge helps us to have proper context and understanding of what's happening and why it's happening. அப்ப எங்களுக்கு வந்து ஒரு சரியான புரிந்துணர்வும் ஒரு விரிவான ஒரு விளக்கம் மாதிரி இருக்கணும். இது ஏன் நடக்குது, இது எதுக்கு நடக்குது அப்படின்னு. Now, what do we have to do? What do we have to do? நாங்க இப்ப என்ன செய்ய வேணும்? We have to start creating the right sanskars from now. நாங்க வந்து இப்ப இருந்து அந்த நல்ல சம்ஸ்காரங்களை வந்து உருவாக்க ஆரம்பிக்கணும். No, it's not that we are waiting for the final scenes and then suddenly we will have the pasya and we will be victorious. No. நாங்க வந்து இறுதி கணங்களுக்காக காத்திருக்க கூடாது. அதாவது இறுதி கணம் வந்த உடனே நாங்க உடனே தபஸ்யா செய்து உடனே நாங்க வெற்றியாளர் ஆகலாம். But in the daily life now, we have to develop the sanskar of seeing the benefit which is within any situation. இப்ப இருந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில நாங்க என்னத்தை செய்யணும்னா ஒரு சம்ஸ்காரத்தை உருவாக்கணும். அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மையை பார்க்கிற மாதிரியான சம்ஸ்காரத்தை இப்பவே பயிற்சி பண்ணி உருவாக்க ஆரம்பிக்கணும். In everyday life, if that sanskar is developing, then when big things happen, the same sanskar will be activated. நாங்க அப்படி சின்ன சின்ன விஷயத்துல ஒவ்வொரு நாளும் எல்லாத்துலயும் நன்மையை பார்க்கிற அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்குள்ள ஒரு நாள் பெரிய சம்பவங்கள் சூழ்நிலை வரக்குள்ள உடனடியா இந்த சம்ஸ்காரங்கள் வந்து தூண்டப்படும். அதாவது அது ஏற்கனவே பழக்கத்துல இருக்குது தானே, உடனே அந்த சம்ஸ்காரம் தான் வெளிப்படும். For this, Baba had said once that within the Brahmin family, he saw 3 different types of intellects. பாபா சொல்றார், இந்த பிராமண குடும்பத்துல தான் 3 விதமான புத்தி, அதாவது ஆத்மாக்கள் அந்த புத்தி உடையவர்களை பார்க்கிறாரு. அவன் புத்தி 3 விதம். And he gave the example. Let's say some situation happens, something did not go according to the plan. சில வந்து சூழ்நிலை பாக்குறோம். நாங்க சில நேரம் வந்து திட்டம் இட்டபடி வந்து சில சூழ்நிலை வந்து போகாது, நடக்காது. Means in our practical life, the plan changed. We wanted to do this, something else happened. Some situation happens. அப்ப அன்றாட வாழ்க்கையிலேயே நாங்க ஏதோ ஒன்று நினைச்சிருப்போம், இப்படி செய்வோம் என்று வேற ஏதோ ஒன்று நடக்கும். இந்த மாதிரி சூழல் வாரது தானே. So Baba said some Brahmins, they have a baby type intellect. சில பிராமணர்களுக்கு வந்து குழந்தைத்தனமான புத்தி இருக்குது. பாபா சொல்றார். Baby, what does a baby do? குழந்தை என்ன செய்யும்? Baby can easily start crying. குழந்தை வந்து கெதிய அழ ஆரம்பிச்சிடும். Yeah, a person with baby intellect cries, gets upset, then he's okay, then again upset about something else, then okay for what, then something else happens, again he gets upset. அப்ப அந்த குழந்தை புத்தி எப்படின்னு சொன்னா ஒரு சூழ்நிலை வந்தோடனே அழும், கவலைப்படும், பிறகு நோமலா வந்துடும். அப்புறம் இன்னொரு சூழ்நிலை இருக்கு, திருப்பி அழும், திருப்பி கவலைப்படும், பிறகு நோமலா வரும், பிறகு திருப்பி அழும், திருப்பி கவலைப்படும், பிறகு திருப்பி சாதாரண நிலைக்கு வரும். அதான் குழந்தை புத்தி. Let's say we have a baby sitting here. இங்க ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்க, இதுல everyone's attention will go to baby. அப்ப என்ன நடக்கும் சொன்னா அந்த குழந்தையை நோக்கிதான் எல்லாரும் கவனம் வந்து திரும்பும். Is baby okay? அந்த குழந்தை நல்லா இருக்குதா அப்படின்னு பாப்பாங்க. Is baby hungry? அந்த குழந்தைக்கு பசிக்குதா அப்படின்னு பாப்பாங்க. Is baby thirsty? அந்த குழந்தைக்கு தாகம் எடுக்குதான்னு பாப்பாங்க. Is baby sleepy? அந்த குழந்தைக்கு தூக்கமா இருக்குதான்னு பாப்பாங்க. Is baby too cold? அவங்களுக்கு வந்து தடுமலா இருக்குதா, இல்ல குளிரா இருக்குதா, அது அப்படி பாப்பாங்க. தடுமலா இருக்குதா, என்ன செய்யறாங்க. Is baby too hot?
hot. அந்த எப்படி இருக்குது, அதாவது அந்த உஷ்ணத்தன்மையோட இருக்குதா அப்படி பார்ப்பாங்க. Means a lot of attention has to go to look after baby. எல்லாருக்கும் அந்த குழந்தையை பராமரிக்கிறதுலதான் அந்த கவனம் எல்லாம் இருக்குது. So to when Brahmin has a baby intellect, needs a lot of attention from others to keep him or her happy. அப்ப அப்படி ஒரு குழந்தை புத்தி இருந்த பிராமணர்கள் அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாரோட கவனமும் தேவைப்படுது. அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு, அவங்கள பராமரிக்கிறதுக்கு. Maintenance Brahmins. இருப்பாங்க, சரியா கவனிக்கப்பட வேண்டிய இருப்பாங்க. If you ask them to do some service, you have to be very, very, very sweet. நாங்க அவங்கள ஏதாவது ஒரு சேவை செய்ய சொல்லி கேட்கக்குள்ள மிக மிக இனிமையா தான் கேட்கணும். Then second type is those with a youth intellect. Those with youth intellect. Youth intellect. Sorry. இரண்டாவது வகை எப்படின்னு சொன்னா இளைஞர்கள் புத்தி, இளைஞர்கள் மாதிரி இருக்கு அந்த புத்தி. முதலாவது குழந்தை புத்தி, இரண்டாவது வகை இளைஞர்கள் புத்தி மாதிரி இருக்கு. So same situation, something didn't go according to plan, last minute the plan changed. One with a youth intellect, what will he do? அதாவது அதே சிச்சுவேஷன் தான், ஒரு விஷயம் சரியா நடக்கல, பிளான் பண்ண மாதிரி போகல அப்படின்னா ஒரு இளைஞர் என்ன செய்வாங்க? One with youth intellect will point finger. Whose fault is it? அவங்க உடனே இன்னொரு ஆளை கை காட்டுவாங்க, யார பிள்ளை இது, யாரால இது நடந்தது, who must be punished, யாருக்கு தண்டனை கொடுக்கணும், who has to be disciplined, யாரு அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டியால் யாரு இதுல பொறுப்பாளி அப்படின்னு. So youth intellect very quickly becomes confrontational. Confrontational. அதாவது இளைஞர்கள் புத்தி இந்த விரைவா அந்த இன்னொரு ஆள்ல இப்ப தன்னை விட மெட்டாக்கள்ல யார் இதுக்கு பொறுப்பாளி ஆகலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. And then creates a little bit of conflict. முரண்பாடுகளை உருவாக்குவாங்க. Because intellect is very active, too active. அதாவது அந்த புத்தி அந்த கொஞ்சம் கூட அதிகமா மிகையா வேலை செய்யறதா இருக்கும், சரியா? அந்த கூட இயங்குற ஒரு விஷயமா இருக்கு, மிகையா இயங்கும். Youth also has a lot of creativity, but it has to be properly channeled. அதாவது இளைஞர்களுக்கு நிறைய ஆக்கபூர்வ சிந்தனை இருக்குது, ஆனா அது ஒழுங்குக்குள்ள ஒழுங்குமுறைக்குள்ள ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியதா இருக்கு. The third type of intellect is mature intellect. மூன்றாவது வகையான புத்தி முதிர்ச்சியான புத்தியுடைய குழந்தைகள் மூன்றாவது. So in the same situation, someone with a mature intellect, how will that person respond? ஒரு அதே சூழ்நிலையை எடுத்து பாருங்க, முதிர்ச்சியான புத்தியுடைய ஒரு மனிதர் எப்படி அதுக்கு எதிர்வினையாற்றார், அந்த சூழல்ல அவர் எப்படி நடந்து கொள்வார்? ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆள் mature intellect will remain cool and calm. அதாவது முதிர்ச்சியான புத்தியுடையால் சரியான அமைதியாகவும் அதை விட்டு பரபரப்பாகாம சாந்தமாகவும் இருப்பார். Because mature intellect doesn't only see the situation but sees the hidden significance beneath the situation. அதாவது முதிர்ச்சியான புத்தி உள்ளாக்கள் சூழ்நிலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க, என்ன அதுக்கு அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது, இது என்னத்தால இது நடக்குது அப்படின்னு அதையும் சேர்த்து பார்ப்பாங்க, வெளிப்படையா அந்த சூழலை மட்டும் பார்க்க மாட்டாங்க. Mature intellect knows something may not seem to be good, but there is something good hidden underneath it. அவங்க அந்த சூழ்நிலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த சூழ்நிலை நல்லா இருந்திருக்கணும் அப்படி இல்ல, அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்குள்ள ஏதோ ஒரு நன்மை மறைஞ்சிருக்கும்ன்றதை பார்க்கக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. அதான் முதிர்ச்சியான புத்தி. So such a person remains calm and cool and makes other people cool as well. அப்படியே முதிர்ச்சியுள்ள புத்தி உள்ள ஆள் அவரும் அமைதியா
சாந்தமா இருப்பார். அதே நேரம் மற்றாக்களையும் வந்து பரபரப்பில்லாம அமைதியா சாந்தமா வச்சுக்கொள்வார் அப்படியான சூழல்ல. This is called being Raz Yukt. இதுதான் ராசி யுக்தா இருக்கிறது. இதுக்கு பேர் தான் ராசி யுக். Means don't just see a situation, see the Raz, the significance beneath the situation. அந்த சூழலை வந்து மட்டும் பார்க்காம அந்த சூழலுக்கு இப்ப என்ன தேவை, அதாவது அதான் ராசாம், அதுக்கு என்ன தேவை என்றதான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குது, அப்படி ஆழமா பார்க்கக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. Interestingly, the word for upset in Hindi is naraz. ஹிந்தியில வந்து நாங்க வந்து அந்த குழம்புறதுக்கு அப்செட் ஆகிறேன்னு சொல்றதானே, குழம்புறதுக்கு சொல் வந்து நராஸ், ராஸ் நராஸ். So to be upset means you have not understood the significance of a situation. அப்செட் ஆகுறது, அதாவது குழம்புறதுன்ற என்ன அர்த்தம்னு சொன்னா அந்த சூழல்ற உண்மையான அந்த காரணத்தை நாங்க விளங்கி கொள்ளாததானே, அதால நராஸ். These three intellects are not connected with the age of the body, of course. இந்த மூன்று வகையான புத்தியும் வந்து இந்த சரீரத்துல வயதை பொறுத்து இருக்காது. இந்த வயதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த புத்திக்கும் வயதுக்கும். But the maturity of the intellect is connected to how much we use gyan in our daily practical lives. உங்களோட புத்திர முதிர்ச்சி எதுல தங்கி இருக்குன்னு சொன்னா, நாங்க எவ்வளவு தூரம் ஞானத்தை எங்களோட அன்றாட வாழ்வுல பயன்படுத்துறோம்ன்றதுதான் தங்கி இருக்குது. You see, we receive so much gyan every day from Baba. நாங்க ஒவ்வொரு நாளும் பாபாட்ட இருந்து நிறைய ஞானத்தை பெற்றுக்கொள்றோம். But either that gyan can remain as points in our intellect, நாங்க வந்து அந்த ஞானத்தை வந்து எங்களோட புத்தியில எப்பயுமே வந்து தேக்கி வச்சிருந்தோம்னு சொன்னா, or we can change those points into tools for practical life. அந்த ஞானத்தை வந்து நாங்க அப்படியே வச்சிருக்கிறோமா, இல்லாட்டி நாங்க வந்து அத அன்றாட வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்துறது, அந்த அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை அந்த மாதிரி அதை பயன்படுத்துறோமா அந்த ஞானத்தை. Need water? There's water. No. Sure. So if we get practiced in using the tools, we become experts. நாங்க அந்த அதாவது பொருட்கள்னு சொல்றது வந்து நாங்க பௌதிக பொருட்கள் இல்ல, அந்த ஞானத்தை வந்து ஆயுதமா பாவிக்கிறது. அது எப்படின்னு சொன்னா, நாங்க வந்து பிராக்டிகலா, அதாவது நடைமுறை வாழ்க்கையில அதை பயன்படுத்த பழகினோம்னு சொன்னா. I think she either needs water or a new throat. Okay, somebody can bring water. You take this for now. You see, it's like to be a master of something means you know what to do and how to do. நாங்க வந்து ஒரு விஷயத்துல புலமை பெற்றாக்கள் ஆகணும்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். So maybe some of you are like a master in the kitchen. சிலாக்கள் வந்து சமையல் அறையில புலமைத்துவம் பெற்றாக்களா இருப்பீங்க. Whether it's sister or brother, some are real. They have this title of being a master emperor of the kitchen. சில பிரதர்ஸோ இல்ல சிஸ்டர்ஸோ பேர் கூட, அதாவது ஒரு தலைப்பு கூட வாங்கியிருப்பீங்க, இவங்க வந்து சமையல் அறையில சக்கரவர்த்தினி. Means you go into any kitchen, you see what's there and you know how to use it to prepare a meal. நீங்க அவங்கள வந்து எந்த சமையல் அறைக்குள்ள நீங்க விட்டாலும் உடனே அவங்களுக்கு அங்க என்ன பொருள் இருக்குது, அதை வச்சு என்ன சமைக்கணும்ன்றது டக்குன்னு தெரிஞ்சிருக்கு, உடனே செய்திருவாங்க. Similarly, think of a master carpenter. ஒரு புலமை பெற்ற ஒரு ஓடாவின்னு சொல்றேன், என்னது, தச்சு தொழில் செய்யறாக்கள், ஒரு புலமைத்துவம் தச்சு தொழில வந்து புலமைத்துவம் பெற்றாக்கள். If something is broken, he knows which tools to use to fix it. ஏதாவது உடைஞ்சா அவருக்கு தெரியும் உடனே எந்தெந்த உபகரணங்களை பயன்படுத்தி நான் வந்து அதை உடனே சரிப்படுத்தணும், ஏதாவது உடைஞ்சா. Because of practice. ஏன்னா பயிற்சி. Now for us also, we have to get busy in using points of knowledge in the right position, the right place,
and become experts in this. அப்ப அது மாதிரி நாங்களும் ஞான கருத்துகள் இருக்குதானே அதை சரியான இடத்துல பயன்படுத்தி பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். எங்க பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம். That sanskar we need from now, so that panicking, worrying, anxiety, all those things should finish in our lives now. இப்ப அதாவது இப்ப சாரி நாங்க பயப்படுறது, நாங்க அதை அதிர்ச்சி அடைகிறது, கவலைப்படுற அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் உடனடியா முடிவடைய வேணும். So Baba had said once that sometimes in your life some situation will come in front of you which seems to be a bad situation, a situation of loss. எங்களுக்கு வாழ்க்கையில சில நேரம் சில சூழ்நிலைகள் வரும், அதாவது இழப்பு ஒரு சூழ்நிலை வரலாம், அதாவது இழக்கிற அந்த சூழ்நிலை வரும். So the curtain of loss is in front of you. அந்த இழப்பு என்ற திரை உங்களுக்கு முன்னால இருக்கும். But behind the curtain there is a treasure waiting for you. சில நேரம் அந்த திரைக்கு பின்னால பொக்கிஷம் மறைஞ்சிருக்கும், உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் பொக்கிஷம். And to see that treasure you need three things. அந்த பொக்கிஷத்தை நீங்க பார்க்கிறதுன்னு சொன்னா உங்களுக்கு மூன்று விஷயங்கள் வேணும். First you need patience. முதலாவது உங்களுக்கு பொறுமை வேண்டும், பொறுமை. Which means it may take some time before the curtain parts. அது கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் காலம் எடுக்கலாம், அந்த திரை விலகிறதுக்கு காலம் எடுக்கலாம், அதுக்கு எங்களுக்கு பொறுமை வேணும். Means if something bad happens, we should not react. We should be patient, knowing that if I have an honest heart, there is benefit merged in everything for me. அப்ப இது என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படி வரக்குள்ள, அப்படி ஒரு திரை வரக்குள்ள நான் உடனடியா அதுக்கு எதிர்வினை ஆற்ற தேவையில்லை, அதுக்கு உடனடியா அதுக்கு ஏதாவது செய்யணும்னு தேவையில்லை, நாம் பொறுமையா இருக்கலாம். என்ன நடக்கும்னு சொன்னா, அதுக்கு நான் நேர்மையான இதயத்தோட உள்ள ஒரு ஆளா இருந்தேன்னு சொன்னா அதுல எனக்கு பொக்கிஷம் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் நேர்மையான உள்ள ஒரு ஆளா இருந்தா, நேர்மையான இதயத்தோட உள்ள ஆளா இருந்தா சூழ்நிலைக்கு பின்னால எனக்கு ஒரு நன்மை இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். Is this problem for you, this fan? Sorry. Okay, right? Okay. So we are talking about patience. There is a saying in Hindi, "Dheeraj ka phal meetha." No, which means the fruit of patience is very sweet. For example, if you want to eat a fruit, if you don't have patience, you eat it before it is ripe. நாங்க ஒரு பழத்தை சாப்பிடணும்னு சொன்னா பொறுமையா இருக்கணும். நாங்க பொறுமையா இருக்கலன்னு சொன்னா அது பழுக்கிறதுக்கு முதல், அது கனியாகிறதுக்கு முதல் சாப்பிட்டுருவோம். But it may give you stomachache. அது என்ன செய்யும், உங்களுக்கு வயிற்றுக்கு கொண்டு வந்துரும். So patience is needed. Allow a situation to show its treasure to you. பொறுமையா இருங்க, அந்த சூழல் அதுல பொக்கிஷம், அது என்னத்தை மறைச்சு வச்சிருந்ததோ அது எங்களுக்கு காட்டும். Second thing you need is tolerance. இரண்டாவது விஷயம் சகிப்புத்தன்மை. Tolerance means that the situation may not be according to your liking for some time. சகிப்புத்தன்மை என்று சொல்றது சில நேரம் சூழ்நிலை நீங்க விரும்புற மாதிரி அமையாது. If we can pass through with tolerance, we receive the fruit of the situation. நீங்க சகிப்புத்தன்மையோட நகர்ந்து போனீங்கன்னு சொன்னா அதுல அந்த சூழ்நிலையில அந்த பலம், அதாவது நன்மை உங்களுக்கு கிடைக்கும். For example, it's like with taking an injection.
ஒரு ஊசி போடுற மாதிரி. Let's say there is a person who is ill, and if he takes an injection, he can recover very quickly. ஒரு வருத்தமான ஒரு ஆளுக்கு ஊசி போட்டா அதுக்கு கெதியா சுகம் வரும். அந்த மாதிரி தான். But he has to be able to tolerate the pain of the needle. ஆனா அவருக்கு அந்த ஊசியில வலிய பொறுத்து கொள்ற, அதாவது சகிச்சு கொள்ள வேண்டி இருக்கு. If he can't tolerate the pain, he does not receive the injection. அவரால அந்த வலிய சகிச்சு கொள்ள இயலாட்டி அவரால அந்த ஊசியை எடுத்துக்கொள்ள இயலாது, அதாவது ஊசி மருந்து எடுக்க இயலாது. So to sometimes in our lives, you have to tolerate not having the comforts you are used to having. அப்ப சில நேரம் எங்களுக்கு சௌகரியங்கள், எங்களுக்கு கிடைக்கிற சௌகரியங்கள் இல்லாம போற நேரம் எங்களுக்கு அந்த சகிச்சு கொள்ள இயலாம சில நேரம் போகலாம். Or you have to tolerate being with somebody whose sanskars are opposite to you. அந்த மாதிரி அசௌகரியமான சூழ்நிலை எங்களுக்கு சகிச்சு கொள்ள வேண்டி வரலாம் உண்டு. மற்றது எங்களுக்கு முரணான சம்ஸ்காரங்களை சகிச்சு கொள்ள வேண்டி வரும். எங்களோட சம்ஸ்காரத்துக்கு முரணான சம்ஸ்காரங்களை சகிச்சு கொள்ள வேண்டி வரும். So that tolerance makes us worthy of receiving the hidden treasure. அந்த சகிப்பு தன்மை அந்த மறைஞ்சிருக்கிற அந்த பழத்தை எங்களுக்கு உரியதை ஆக்குறதுக்கு, அதுக்கு நாங்க பெருமதியான ஆக்களா ஆகுவோம். அந்த சகிப்பு தன்மையால மறைஞ்சிருக்கிற அந்த பழத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பெருமதியான ஆக்களா நாங்க ஆகுவோம். And then there's the third thing. மூன்றாவது விஷயம் இருக்குது. Patience, பொறுமை, tolerance. சகிப்பு தன்மை. Third thing Baba had said was introversion. அகநோக்கு. Means let your attention be upon you rather than getting lost in the outside details. வெளி உலகத்துல விவரங்களுக்குள்ள போறதை விட நீங்க எப்பயுமே உங்களுக்குள்ள நோக்கி கொண்டே இருக்கிறது மிகச்சிறந்தது. உங்களை பாக்குறது, உங்களுக்குள்ள அகநோக்குல இருக்கிறது மிகச்சிறந்தது. வெளி உலகத்துல இருக்கிற கவனத்தை எடுத்து எங்களுக்குள்ள திருப்பணும். Be more interested in checking your thoughts, checking your consciousness rather than why this is happening, why that's happening, this shouldn't be like this, that should not be like that. வெளியில இருக்கிற விஷயங்களை விட எங்களை எங்களோட எண்ணங்கள் எப்படி வருது, நான் எப்படி சிந்திக்கிறேன், எண்ணங்களோட போக்கு எப்படி இருக்குன்னு யோசிக்கிறது நல்ல. அதாவது வெளி உலகத்துல ஏன் இது இப்படி நடக்குது, எதுக்கு இது நடக்குது, எதனால இது நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்கறதை விட எந்த எண்ணங்களை நானே பரிசோதிச்சு கொண்டு இருக்கிறது நல்ல. See, and if we practice these things from now, that very, very useful sanskar is becoming strong in us. நாங்க இப்பவே இதை பயிற்சி செய்து கொண்டு இருந்தோம்னு சொன்னா இது மிக உறுதியான ஒரு சம்ஸ்காரமா ஆகிடும். If I can apply that sanskar in little situations, then I can apply it to big situations. ஒரு மிகச்சிறிய சூழல்ல நாங்க பயன்படுத்த பழகிட்டோம்னு சொன்னா மிக பெரிய சூழல் வரக்குள்ளேயுமே நான் அதை பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. No matter what happens, we have to be unshakable and immovable. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எப்படி நடந்தாலும் பரவாயில்லை, நாங்க அசைக்க முடியாதவராகவும் ஆட்ட முடியாதவராகவும் அசைக்க முடியாதவராகவும் ஆயிடுவோம். But it doesn't happen just by saying it. இது சும்மா வாயால சொல்றதால இது நடக்காது. It's by applying the gyan deeply in our lives. இது எங்கட வாழ்க்கையில ஆழமா இந்த ஞானத்தை பயன்படுத்துறதன் மூலம் தான் இது நடக்கும். It's that gyan should be absorbed in our intellect and influence the way our thinking works. எங்கட புத்தியில இந்த ஞானம் முழுமையா ஆதரிஞ்சப்படாது, உணரப்பட்டு அதுக்கு பிறகு எங்கட இந்த எண்ணங்கள்ல இது வேலை செய்யும். இந்த ஞானம், the tendency, the habit of overthinking, we have to finish that. அதுக்கு பிறகு அந்த கூட யோசிக்கிறது, அந்த அதிகமான சிந்தனை, அளவுக்கு அதிகமான சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா அதுல முடிவுக்கு வந்துடும். Baba had given the example once of a student doing a written examination. பாபா ஒரு அந்த எழுத்து பரீட்சை எழுதுற மாணவன் உதாரணத்தை கொடுத்திருக்காரு. Yeah, some students are here, சில மாணவர்கள் இங்க இருப்பீங்க, some are there. So Baba said, imagine a student is doing a written examination. நீங்க ஒரு எழுத்து பரீட்சை எழுதுற ஒரு மாணவனை போல இருக்கணும். And there is some strange or unusual question in the exam paper. வினாத்தாள், பரீட்சை வினாத்தாள்ல வித்தியாசமான வழக்கமா வராத வேற கேள்விகளும் வரலாம். And the student starts thinking, why this question is here?
அப்ப அந்த மாணவன் வந்து ஏன் இந்த கேள்வி இதுல வந்திருக்குது அப்படி என்று யோசிக்க தொடங்கினா, What was the examiner thinking when he put this question in the exam? அந்த பரீட்சை அந்த பரீட்சைத்தாள் அந்த பரீட்சைத்தாள வந்து செட் பண்ணினாள். அந்த பேப்பர் அந்த பரீட்சைத்தாள் வந்து அந்த கேள்வி எடுத்த ஆள் வந்து என்ன நினைச்சு இந்த கேள்விய போட்டிருப்பார்? அவருக்கு என்ன இந்த கேள்வியில அவருக்கு என்ன விட தேவைப்படுது? So if the student starts thinking that during the exam, then he is wasting his time. பரீட்சை நேரம் அவர் அப்படியெல்லாம் யோசிப்பாருண்டா, அவர் அவர நேரத்த தான் வீணாக்குவார். Yeah? Because during the exam, you have to answer the question, not question the question. பரீட்சை நேரம் வந்து நீங்க கேள்விக்கு பதில் தான் எழுதணுமே தவிர, கேள்விக்கு கேள்வி கேட்கக்கூடாது. And so too in the drama of life, especially for us who are spiritual students, many questions come every day. அது மாதிரி இந்த நாடகத்துல வந்து நாங்க ஆன்மீக மாணவர்கள் தானே, ஒவ்வொரு நாளும் நிறைய அது மாதிரி கேள்விகள் தான் வரும். What kind of questions come to us? என்ன கேள்விகள் வாருது எங்களுக்கு? என்ன மாதிரியான கேள்விகள்? அதாவது கேள்வி இல்ல, அதாவது பரீட்சையில கேள்வி வர மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன வாருது? Can you say again? Well, in this, as students of spirituality, questions come in various forms. ஆன்மீக மாணவர்களுக்கு வந்து வினாத்தாள்கள் வெவ்வேறு வகையான வடிவத்துல வரும். For example, there will be some person who comes in front of you and suddenly behaves in a strange way. உங்களுக்கு முன்னால வர ஒரு ஆள் வந்து திடீரென்று ஒரு வித்தியாசமான விதமான நடத்தையை காட்டலாம். Right? And the question the drama is asking, can you tolerate this situation? நாடகத்துல கேள்வி என்னன்னு சொன்னா, உங்களால இந்த சூழ்நிலையை சகிச்சு கொள்ள முடியுதா? So there I have to give the answer. நான் அங்க பதில் தான் சொல்லணும். Answer means I have to practice tolerance. அந்த இடத்துல நான் சகிப்புத்தன்மையை பயிற்சி பண்ணணும். To question the question means why he is talking like this, why this happened, this should not be like. That's called questioning the question. கேள்விக்கு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா, ஏன் இந்த ஆள் இப்படி நடக்குது, எதுக்கு இந்த ஆள் இப்படி நடக்குது, இதுதான் இந்த கேள்விக்கு கேள்வி கேட்கிறார். Means the answer is always to do with the virtues or the powers or some point of knowledge. இது பதில் என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து தெய்வீக குணங்களால இது வந்து அந்த கடந்து செல்ல முடியும் இந்த கேள்விய, அல்லாட்டி வந்து சக்தியால, இல்லாட்டி ஞான கருத்துகளால இந்த கேள்வியை வந்து கடந்து செல்லலாம். அதாவது இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்துடும். We have to be concerned with, in this situation, which virtue do I need to use? எனக்கு வந்து நான் என்ன யோசிக்கணும்னு சொன்னா, இந்த சூழல்ல நான் என்ன தெய்வீக குணத்தை பயன்படுத்தணும்? With this person, this situation, which power is required from me? இந்த இடத்துல அந்த அந்த மனிதருக்கு முன்னால எந்த சக்தி எனக்கு தேவை? And if I use it, then you have passed the test. அதாவது அதை நான் சரியா பயன்படுத்திட்டேன்னு சொன்னா, நான் அந்த பரீட்சையில சித்தி அடைஞ்சிருவேன். Now the tests will come in the form of people and in the form of events and circumstances. இது வந்து மனிதர்களால உருவாகிற சூழ்நிலை. இதை தவிர நிகழ்வுகளாலையும் வேற வேற விஷயங்களாலையும் வந்து சூழல் உருவாகலாம். And of course, we Brahmins are very good at giving little tests to each other. அதோட நாங்க பிராமணர்கள் மிக கெட்டிக்காரர்கள். என்னத்துலன்னு சொன்னா, நாங்க ஆளுக்கு வினாத்தாள் பரீட்சை வைக்கிறதுல சரியான கெட்டிக்காரர்கள். Do you have one person who is a good test for you? எப்படியும் உங்களுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, சரியான ஒரு கடினமான ஒரு பரீட்சை தயாராக ஒருத்தராவது இருப்பாங்க உங்களுக்கு. Yes, you have someone like that? உங்களை எல்லாருக்கும் அப்படி இருக்குதானே? Is that person sitting near you? உங்களுக்கு பக்கத்துல கூட இருக்கலாம் வந்தால். Maybe I'm not. Don't give me the names. பேரை சொல்லாதீங்க. But also probably sometimes you are a test for somebody else as well. சில நேரம் நீங்க இன்னொரு ஆளுக்கு பரீட்சை தாளா இருக்கலாம். So what we have to do is to reframe that person. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த மனிதரை வந்து நல்லா படிச்சு கொள்ளணும். It's like, if you want to be physically fit, you may have a personal trainer. If you want to, like if you go to the gym, you may have a personal trainer. நாங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போறோம்னு சொன்னா, அதான் எக்ஸசைஸ் செய்யற இடம் இருக்கு தெரியும் தானே, அப்ப எனக்கு வந்து ஒரு ட்ரெயினர் வேணும். நான் இந்த வாட்டுக்கு போய் செய்யலாது, எனக்கு ஒரு பயிற்றுவிப்பாளர் வேணும் தானே. For example, if you want to develop your arm muscles, you may have a special trainer
for that, or somebody else to develop your leg muscles. அந்த கையில இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து இதாக்கணும்னு சொன்னா, கால் மசில்ஸ் தசைகள் வந்து நல்ல விதமா வரணும்டா, அதுக்கெல்லாம் விசேடமான பயிற்சிப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு தேவை. Same for the soul. ஆத்மாக்கும் அந்த மாதிரி தான். Right? Some Brahmin who you find difficult, just write on the forehead, "You are my personal tolerance trainer." அதாவது அந்த என்னன்னு சொன்னா, அந்த அந்த ஆள் ஒரு ஆள் என்ன பரிச்சயத்தாள் தானே, அவர் ஒரு ஃப்ரேம் மாதிரி, அதாவது அவர் அந்த முகம் மாதிரி ஒரு உருவகத்தை நான் உருவாக்கி கொள்ளணும். எனக்குள்ள உருவாகிச்சுட்டு நான் என்ன செய்யணும்னா, அந்த ஆள் நெத்தியில எழுதணும். நீங்க வந்து இந்த சகிப்புத்தன்மைக்கான விசேடமான பயிற்றுவிப்பாளர். You have to remember at the moment, here comes my tolerance teacher. அத வந்தாருன்னா, இந்த சகிப்புத்தன்மை பயிற்றுவிப்பாளர் வாரார். Here comes my patience teacher. இந்த பொறுமையை சோதிக்கிறாள் வாரார். அதாவது பயிற்றுவிப்பாளர் மாறி சொல்லிட்டேன். Here comes my good wishes teacher. குட் விஷஸ். இந்த நல்லாசிகளுக்கான பயிற்றுவிப்பாளர் வாரார். You see, you change your vision of the situation. இப்படி அந்த சூழ்நிலைக்குரிய உங்களோட பார்வையை நீங்க மாற்றலாம். And two things happen. One, it doesn't bother you anymore. ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து அது உங்களை வந்து அறியப்படுத்தாது, உங்களை கவலைப்படுத்தாது. Secondly, you grow, you become stronger through that. இரண்டாவது விஷயம், நீங்க நல்லா வளருவீங்க, வளர்ச்சி அடைவீங்க, நல்ல உறுதியான ஒரு ஆளா வளர்ச்சி அடைவீங்க. This is called changing a point of knowledge into a tool of knowledge. இதுதான் ஞான கருத்தை, அதாவது ஞானம் வந்து ஒரு கருத்தா தானே இருக்கும், அதை வந்து ஒரு உபகரணமா மாற்றுறது இப்படித்தான். This habit, this sanskar has to become firm, so then we can face the big situations. இந்த சம்ஸ்காரம் உறுதியாகிச்சுன்னு சொன்னா என்னால பெரிய பெரிய சூழ்நிலையையும் முகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. Because tests, they come suddenly without any warning. ஏன்னா பரீட்சைத்தாள் வந்து எந்த எச்சரிக்கையும் கொடுக்காம திடீரென்று வரும். You have to be ready to use the right tool of knowledge suddenly in the right situation. சரியான சூழ்நிலைக்கு சரியான உபகரணத்தை, ஞான உபகரணத்தை பயன்படுத்துற மாதிரி நாங்க எப்பயும் தயாராயிருக்கணும். The drama does not give prior notice, advance notice. நாடகம் எப்பயுமே வந்து முன்னரான ஒரு முன் அறிவித்தலோட வராது. People don't tell you, like, by the way, in 5 minutes, I'm going to test you, okay? யாரும் உங்களுக்கு இன்னொரு 5 நிமிஷத்துல நான் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்ல மாட்டாங்க. Doesn't happen. அது நடக்காது. In 10 minutes, I'm going to be angry at you, so be ready. நான் இன்னொரு 10 நிமிஷத்துல உங்களை கோவப்பட போறேன்னு தயாராயிரேன்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. You don't receive this prior notice. உங்களுக்கு எப்பயுமே அப்படி ஒரு முன்னறிவித்தல் கிடைக்காது. Suddenly it happens, suddenly you have to be ready. திடீரென்று நடக்கும், திடீரென்று நீங்க தயாரா இருக்கணும். So being Trikaldarshi enables us to be really the master of situations. திரிகாலதரிசியா இருக்கிறது ஒவ்வொரு சூழலையும், ஒரு சூழ்நிலைக்கு சூழ்நிலைய முகம் கொடுக்கறதுக்கு புலமை வாய்ந்த ஒரு ஆளா மாற்றத்துக்கு உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் திரிகாலதரிசியா இருக்கிறது. It helps us to build this stage of unshakability. இது வந்து என்ன செய்யும்னு சொன்னா, ஆட்ட அசைக்க முடியாதவரா இருக்கிற ஸ்திதியை வந்து எனக்கு வந்து உருவாக்கி தரும். When we are unshakable, we become a helper for others. நாங்க வந்து அசைக்க முடியாதவரா இருந்தோம்னு சொன்னா நாங்க இன்னொரு ஆளுக்கு உதவியாளரா ஆகுவோம். Other people will take support and help from your stage if you yourself are unshakable. மற்றாக்கள் வந்து உங்கள்ட்ட இருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொள்வாங்க, ஒரு உதவி எடுத்துக்கொள்வாங்க, நீங்க அசைக்க முடியாதவரா இருந்தா. And so this is why it's very important to keep gyan circulating in your intellect. இதனால ஞான கருத்துக்கள் எப்பயுமே உங்களோட புத்தியில சுழன்று கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியம். You know, look at the picture of the cycle, just keep spinning the cycle. அந்த நாடக சக்கரத்தை பார்த்து கொள்ளுங்க, எப்பயுமே சக்கரத்தை சுழட்டி கொண்டே இருங்க. One reason why people get afraid or confused, their intellect becomes very narrow. மக்கள் வந்து பயப்படுறதுக்கு, அந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து புத்தி சரியா சுருங்கி போயிடும், அது ஒடுக்கமாகிறதுதான் காரணம். So naturally, if your vision is narrow, you don't see the meaning of things. அவ்வளவு ஒடுக்கமா சரியா சுருங்கி போயிருந்தா ஒரு சூழலை பார்க்கக்குள்ள அந்த அதுல அந்த என்ன விளக்கம், அந்த விரிவான அந்த விளக்கத்தை வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த சூழல் ஏன் அது உங்களுக்கு விளங்காது, சரியா சுருங்கி போயிருந்தா உங்களோட
பார்வை ஒரு சூழல் நோக்கியும் கூட பார்வை சுருங்கி போயிருந்தா அந்த விரிவான விளக்கத்தை வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. When we spin the cycle, what's happening is my intellect is going into the unlimited. என்ன நாங்க சக்கரத்து சொல்லட்டுக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த புத்தி வந்து எல்லையற்ற தூரத்துக்கு சுத்தி வரும். அதாவது நல்ல தூரத்துக்கு விரியும். And if your intellect is in unlimited, nothing can be a problem for you. எங்களோட புத்தி வந்து எல்லையற்றதாக இருந்தால் எதுவுமே எனக்கு பிரச்சனையா இருக்காது. So Baba is training us, and we have to train ourselves to stay in the unlimited perspective. பாபா எங்களுக்கு பயிற்றுவிக்கிறார், நாங்களும் வந்து எங்களை பயிற்றுவிக்கணும் எப்பயுமே எல்லையற்ற ஸ்திதியில இருக்கிறதுக்கு. If you think about why is God God? நீங்க நினைப்பீங்க ஏன் கடவுள் வந்து கடவுளா இருக்கிறார் அப்படின்னு. Why you are not God? ஏன் நீங்க கடவுள் இல்ல? Why I'm not God? ஏன் நான் கடவுள் இல்ல? Because God is always in the unlimited and the eternal. கடவுள் எப்பயுமே வந்து எல்லையற்றவர், முடிவற்றவர். The intellect of the wise, the ocean of knowledge. புத்தி வந்து ஞான கடல். Intellect of the wise, those who are wise. ஓகே. விவேகமான புத்தி உடையாக்கள் வந்து ஞான கடல் அப்படின்னு இருப்பாங்க. And therefore he knows exactly what's happening and why it's happening. அவங்களுக்கு வந்து சாதாரணமா ஏன் இது நடக்குது, எதுக்கு இது நடக்குதுன்னு தெரியும். And Baba invites us, come sit next to me and see things from my angle. பாபா உங்களை கூப்பிடுறார், உங்களை அழைக்கிறார், வாங்க வந்து எனக்கு பக்கத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து விஷயத்தை நடக்கிற சம்பவங்களை பாருங்கன்னு சொல்றார். And that's the best seat in the theater to observe the play of life. அதுதான் வந்து மிகச்சிறந்த ஆசனம். ஒரு தியேட்டர்ல ஒரு அரங்குல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசனமா தான், அதாவது நடக்கிற காட்சிகள் அந்த நாடகத்தை பாக்குறதுக்கு மிகச்சிறந்த ஆசனம் கடவுள் அருகாமைதான். அவர் இடத்திலிருந்து அவர் பாக்குற மாதிரி பாக்கணுமா. It's the VIP seat next to Baba. பாபாக்கு பக்கத்துல இருக்கிறது மிக 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 முக்கியஸ்தருக்கான ஆசனம். So now let's go sit next to Baba. இப்ப வந்து நாங்க போவோம், போய் பாபாக்கு பக்கத்துல வருவோம். Time for meditation, right? தியானத்துக்கான நேரம். ஓம் சாந்தி. There's going to be something after meditation. Do we have to announce or? Yes, yes. சொல்றேன் கேள்வி பதில் அனௌன்ஸ் பண்ண போறீங்க.